நாட்கள் சில இப்படியே போச்சு. ருத்ரனுக்கு சிவன்யா தன்னோட பக்கத்துல இருக்கிறத பார்க்க பார்க்க அவனால தன்னோட ஆசையும் காதலையும் கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு நாள் இரவு சிவன்யா நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ மெதுவா அவனை அணுகினான் ருத்ரன். சிவன்யாவும் இப்போ ருத்ரனோட காதலை நல்லா புரிஞ்சு கொண்டிருந்தா. ருத்ரன் தன்னை தொடர்றது தெரிஞ்சும் அவ எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம அவனுக்கு அடங்கி போனான். சிவன்யா கிட்ட இருந்து எந்த மறுப்பும் வராததால் ருத்ரன் அதை சம்மதமா எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவிய தன்வசம் ஆக்கிக்கொள்ள முன்னேறி கொண்டே போனான். நேரம் ஆக ஆக அவளுடைய பெண்மைய தன்னுடைமை ஆக்கி கொண்டிருந்தான் ருத்ரன். அவனுடைய மெல்லிய தொடுதல்கள்ல அவ வெக்கப்படும் அழகும் ருத்ரனை மேன்மேலும் அவகிட்ட ஈர்த்துச்சு. அவள் மேல அவனுக்கு இருந்த காதலும் ஆசையும் பெருக அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்க விடாம செஞ்சான் ருத்ரன். இன்னைக்கு ருத்ரன் கிட்ட எந்த முரட்டுத்தனத்தையும் காணாத சிவன்யாவுக்கு அவனுடைய அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவு மென்மையா சிவன்யாவை கையாண்டான். தன் கணவனுடைய கைகள்ல கூசி நெளிஞ்சவ நேரமாக ஆக அவனுக்கு கைபொம்மையாகவே ஆகிட்டான். விடிய விடிய சிவன்யாவை அவன் தூங்கவே விடல. மீண்டும் மீண்டும் தன்னோட மனைவியே அணுகினான். ஏதோ ஒன்று ருத்ரனோட மனசுல தப்பா பட்டுச்சு. ஒருவேளை சிவன்யாவை எதிர்காலத்துல பிரிய நேர்ந்தா இதையெல்லாம் நல்ல நினைவாக எடுத்துக்கிட்டு அவன் மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும்னு ஒரு உணர்வு அவன்கிட்ட அதிகமா இருந்தது. விடிஞ்சதுக்கு பிறகு சிவன்யாவை தூங்க விட்டான். காலையில எழுந்ததும் ருத்ரன் அலுவலகத்திற்கு கிளம்பி போயிட்டான். எழவே முடியாம படுக்கையில புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தவ நேரம் ஆனது தெரிஞ்சும் எழுந்து குளிச்சுட்டு வந்தா. அன்று நடந்த எந்த மிருகத்தனமும் இன்னைக்கு ருத்ரன் கிட்ட இல்ல. ரொம்பவும் மென்மையா தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தான். ஆனாலும் அவளுடைய உடல்ல சின்ன சின்ன தடயங்கள் இருந்தன. அதையெல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று தொட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டா. அன்னைக்கு அவளுக்கெல்லாம் இதெல்லாம் வலிச்சுது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட வலிக்கல. இதழ்ல அழகான ஒரு புன்னகை தோன்றுச்சு. சாயங்காலம் ருத்ரனுக்காக ஆசையோட காத்துட்டு இருந்தா சிவன்யா. அவன் வரும்போது பெரிய பூகந்தியே அவள் தலை மேல போட போகிறான்னு தெரியாமையே அவனுக்காக காத்துட்டு இருந்தா. மாலையில் வீடு திரும்பின ருத்ரன் எப்பவும் போல குளிச்சுட்டு வெண்பாவோட அறைக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தான். பிறகு டைனிங் டேபிள்ல சிவன்யா எடுத்து வச்சிருந்த சிற்றுண்டியை சாப்பிட்டு முடிச்சதும் சிவன்யாவிட்ட திரும்பி, நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும், என்னோட ரூமுக்கு வரையா என்று சொல்லிவிட்டு அவள் பதில எதிர்பார்க்காம தன்னோட அறையை நோக்கி கிளம்பினான். ருத்ரனுடைய அலுவலகத்திலிருந்து அவன் வர்றத ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவதான் சிவன்யா. ஆனா அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய முகத்தை பார்க்க வெக்கப்பட்டுட்டு அவனை பார்க்காமலேயே நாணத்தோட அவனுக்கு எல்லாமே பணிவிட செஞ்சான். அதையெல்லாம் ருத்ரன் கவனமா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அதனாலதான் சிவன்யாவை தன்னோட அறைக்கு பேச வருமாறு அழைச்சிட்டு போனான். அறைக்குள்ள வந்ததும், சிவன்யா கொஞ்சம் கதவை சாத்திட்டு இப்படி வந்து உட்கார்றியா, நான் உன்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் என்றான். ருத்ரன் கிட்ட இது போன்ற குரலை இதுக்கு முன்னாடி அவ கேட்டதே இல்லை. எப்பவுமே கடுகடுன்னு எரிஞ்சு விழுவான். ஆனா இப்போ எவ்வளவு மென்மையா பேசுறான்னு நினைச்சவன் அவன் காட்டிய ஒரு மோடாவில் உட்கார்ந்தா. அவளுக்கு எதிர இருந்த நாற்காலியை இழுத்து வச்சு ருத்ரனும் உட்கார்ந்து சிவன்யாவை மேலும் கீழும் கூர்மையா பார்த்தான். தன் கணவனுடைய பார்வையை உணர்ந்தவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்னுச்சு. என்ன இவன் எப்படி பார்க்கறான் என்று நினைச்சவ சிவந்த முகத்தோடு தலை குனிஞ்சிட்டு உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு, எதுக்கு என்ன வர சொன்னீங்க, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கே என்றாள். அதை கேட்டவன் மெதுவான ஒரு பெருமூச்சு விட்டபடி, சிவன்யா இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா பழைய காதலை என்னால மறக்க முடியல. அதனாலதான் நீ உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு உன்னோட வாழ்றதுக்கு எந்த தடையும் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்றான் காதலோட. இதை விட சிவன்யாவுக்கு வேற என்ன வேணும்? தன் கணவனுடைய வாயாலேயே அவனுடைய காதலை வெளிப்படையா சொன்னதும் அவளால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. கண்கள்ல கண்ணீரோட அவனை ஏக்கத்தோட பார்த்தா. அவளுடைய பார்வையை கண்ட ருத்ரனுக்கு சிவன்யாவை இழுத்து அணைச்சிக்கணும் போல இருந்தது. ஆனாலும் அந்த சமயம் தன்னை வெகுவா கட்டுப்படுத்திக்கிட்டான்.
பிறகு எழுந்து ஜன்னல் பக்கத்துல போய் நின்னவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். என்னாச்சுங்க என்று திரும்ப கேட்ட சிவன்யா கிட்ட. சிவன்யா, எனக்கு இதை பத்தி உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. வெண்பா திடீர்னு எப்ப வேணும்னாலும் கண்ணு முழிப்பான். அந்த வீடியோ விஷயம் அவ மனசுல இன்னும் அழுத்தமா இருந்து நீ என்னை விட்டு பிரியணும்னு அவ கேட்டா. நீ என்ன பதில் சொல்லுவ என்று கேட்டான் ருத்ரன். அவளைவே கூர்மையா பார்த்துட்டு இருந்தான். அந்த கேள்வியில் அதிர்ந்து போனா சிவன்யா. ஆம், வெண்பா அப்படி கேட்டா என்ன பண்றது? ருத்ரனை பிரிந்து செல்ல முடியாதுதான். ஆனா வெண்பா கிட்ட சண்டை போட முடியுமா? ருத்ரன் அவளுடைய அண்ணன் என்று சில நிமிஷம் யோசிச்சுவ. வெண்பா அப்படி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் கண்டிப்பா போயிடுவேன் என்றாள். அதை கேட்டதும் ருத்ரன் அதிர்ந்து போனான். அப்படின்னா உனக்கு நான் முக்கியம் இல்லையா சிவன்யா என்று திருப்பி கேட்டான். அந்த கேள்வியில் தன்னையே இழந்தாள் சிவன்யா. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு ருத்ரனை நேரா பார்த்து, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம்தான். அதை விட வெண்பாவோட சந்தோஷமும் மன நிம்மதியும் அதை விட முக்கியம். கோமால இருந்து கண்ணு முழிச்சு வந்தா வெண்பாவோட பேச்சுக்கு நம்ம எதிரா நம்ம பிரிய மாட்டோம்னு சொல்லி எந்த ஒரு அதிர்ச்சியும் அவளுக்கு நான் கொடுக்க விரும்பல. அவளுக்கு நீங்க அண்ணன், அந்த உரிமையை நான் பறிக்கவும் இஷ்டப்படல என்றாள். அவளுடைய பேச்சில ருத்ரன் திகைச்சு போனான். எவ்வளவு அழகா யோசிக்கிறா! இவளா அன்னைக்கு தன்னோட தங்கைய வீடியோ எடுத்திருக்க முடியும் என்று நம்ப முடியாம பார்த்தா. இப்போ சிவன்யா பக்கம் இருந்து யோசிக்கவும் ஆரம்பிச்சிருந்தான். ஆனாலும் இப்ப வேற வழி இல்லை, இதை பத்தி யோசிக்க நேரமும் இல்லை என்று நினைச்சவன், எனக்கும் நீ சொல்றதுதான் சரின்னு படுது சிவன்யா. ஒருவேளை வெண்பா கண்ணு வெடிச்சு நீயும் நானும் பிரியணும்னு சொன்னா நம்ம 2 பேரும் மனம் உவந்து பிரிஞ்சு போயிடலாம். எனக்கும் அதுலதான் ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். என்னைக்குமே என்னோட தங்கச்சிய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு இதுல சம்மதமா என்று கேட்டான். அவனை கலங்கி கண்களோட பார்த்த சிவன்யா மௌனமா சரிங்க என்று தலையாட்டினாள். ஆனா சிவன்யா, வெண்பா கண்ணு விழிக்கிற வரைக்கும் நீயும் நானும் நல்ல கணவன் மனைவியா வாழலாம். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் உனக்கு உறுதி கொடுக்கறேன் என்றான். அதை கேட்ட சிவன்யாவுக்கு இப்போ சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. ஆனாலும் ருத்ரன் சொல்றதுல இது நியாயம் இருக்கிறது மாதிரி தோணுச்சு. சரின்னு சம்மதத்தை சொல்லிட்டு கலங்கிய விழியோட தோய்ந்த நடையோட அந்த அறையை விட்டு வெளியில போனா சிவன்யா. அவ வெளியில போறதையே பார்த்துட்டு இருந்தான் ருத்ரன். இனி வெண்பா கண்ணு விழிக்கிற வரைக்கும் தன்னுடைய உலகமே சிவன்யா தான். அவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்கணும்னு முடிவெடுத்தவன் மனசை திடப்படுத்திக்கிட்டு தயாரானான். அன்னைக்கு நைட்டும் சிவன்யா அவன் பக்கத்துல வந்து படுத்தப்போ அவளை இறுக்கமா அணைச்சுக்கிட்டான் ருத்ரன். என்னமோ சிவன்யாவின் மனசெல்லாம் இப்போ ரொம்ப பாரமா இருந்தது. இனி கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் ருத்ரன் தனக்கு சொந்தமா இருக்க போறான்னு நினைச்சவளால அவனை தங்கிட்ட இருக்கிற அந்த நேரத்தை பொக்கிஷமா பார்த்துக்கொள்ளணும்னு நினைச்சா. அதனால ருத்ரனோட செய்கைக்கு மனமார்ந்து இசைந்து கொடுத்தா சிவன்யா. ருத்ரனுக்கோ ஏற்கனவே மனசுல பெரிய ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. அந்த குற்ற உணர்வை தடுக்கிறதுக்காகவே சிவன்யாவை அளவுக்கு அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிருந்தான். தன்னை மறந்து அவளோட இணைஞ்சு இருக்கும் போது காதல் தந்த மயக்கத்துல மெதுவா அவளுடைய காதோரத்துல குனிஞ்சு சிவன்யா என்று கூப்பிட்டான். தன்னுடைய கணவனுடைய குரல்ல கூசி போன சிவன்யா என்னங்க என்று சத்தமே வராமல் கேட்டாள். உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா சிவன்யா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான். திடீர்னு அப்போ அவளுக்கு தன்னுடைய குடும்பத்தோட நினைவு வந்துச்சு. ஆனா அதை இப்ப கேட்டா ருத்ரனுக்கு கோபம் வருமோ என்று நினைச்சு தயங்கினா. ஒன்னும் இல்லைங்க என்றாள். அவளுடைய குரலில் இருந்த தயக்கத்தை உணர்ந்த ருத்ரன், சிவன்யா, ஏய், நீ என்ன கேட்டாலும் இப்ப நான் கண்டிப்பா செய்வேன். நான் செஞ்சு கொடுப்பேன். சொல்லு, உன்னோட ஆசை என்ன என்றான். நான் இல்ல, அது வந்து நம்ம ஒரு தடவை எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? அவங்களெல்லாம் பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு என்றாள். அந்த வினாடி விழுக்குன்னு நிமிர்ந்து அவன்தான் ருத்ரன். இதை எப்படி அவன் மறந்து போனான்? அவளுடைய குடும்பத்தையே அவகிட்ட இருந்து பிரிச்சு வந்தானே. சிவன்யாவோட சந்தோஷம்தான் முக்கியம்னு இப்ப அவன் நினைச்சவனும் அவன்தான். அப்படி இருக்கும்போது அவளுடைய குடும்பத்தை எப்படி மறந்து போனான்னு வருந்தினான்.
திடீர்னு அப்படி எழுந்து உட்கார்ந்த ருத்ரனை பார்த்து பயந்து போனா சிவன்யா. தான் ஏதாவது தப்பா கேட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சபடி தன்னோட உடைகளை எல்லாம் எடுத்து தன்னை மறைச்சுக்கிட்டு அவளும் எழுந்து நல்லா உட்கார்ந்தா. சிவன்யாவை பார்த்தவன் அவகிட்ட நெருங்கி வந்து அமர்ந்தான். அவளுடைய தோலை தொட்டான். அவனுடைய கைப்பட்டதும் கண்கள் கலங்க நிமிர்ந்தவளை வேகமா இழுத்து தன்னோட மார்போட போட்டுக்கிட்டான். மன்னிச்சிடு சிவன்யா, நான் உன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்கவே இல்லை என்றான் வருத்தமான குரல்ல. அவளுடைய வெற்று முதுக தடவியபடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவாங்கினியும் அபினவும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்றான். அதை கேட்ட உடனே அவ அதிர்வது அவ உட அசைவிலிருந்தே தெரிஞ்சுது. அவனை விட்டு விலக நினைச்சா, ஆனா அவனோ விடாம அவளை இழுத்து பிடிச்சிருந்தான். ருத்ரன் தன்னோட உடைகளை எல்லாம் கழட்டி விட்டு வெற்று உடம்போடு அவளையும் தன் மீது போட்டுக்கிட்டு போர்வையை எடுத்து 2 பேரும் அதுக்குள்ள அடங்கி போனாங்க. இங்க பாரு சிவன்யா, அவங்க கால் பண்ணும்போது நான் நல்ல நிலைமையிலே இல்லை, அப்புறம் பேசுறேன்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ உனக்கு உன்னோட குடும்பத்தை பார்க்கணும், அவ்வளோதானே. நாளைக்கே நம்ம கிளம்பலாம். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை நம்ம சேர்ந்து போயிட்டு வரலாம், சரிதானா என்றான். அதை கேட்டவ ஆச்சரியத்தோட ருத்ரன் நிமிர்ந்து பார்த்தா. அந்த விளக்கோட வெளிச்சத்துல அவனுடைய கண்கள் பல பலன்னு மின்னுச்சு. சிவன்யாவை பார்த்த ருத்ரனுக்கும் அவ மீது ஆசை பொங்கி வழிஞ்சுது. அவளுடைய கண்ணங்களை அழுத்தமா பிடிச்சவன் அவளுடைய உதடுகளை கவி சுவைத்தான். பிறகு வெகு நேரம் கழிச்சு அவளை விடுவிச்சவன், என்னடி இன்னும் அப்படியே பார்த்துட்டு இருக்கே, நான் சொன்னதை உன்னால நம்ப முடியலையா என்றான். இல்லைங்க, நம்ம இப்போ வெண்பாவை இப்படி தனியா விட்டுட்டு போறது என்று தயக்கத்துடன் கேட்டவளை அன்போட பார்த்தான். ஹேய் லூஸ், இப்பதான் வினித் இருக்காருல்ல, நம்ம போயிட்டு 2 நாள்ல திரும்பிடலாம். ஃப்ளைட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படி வெண்பாவுக்கு திடீர்னு சுயநினைவு வந்தா உடனே வினித் எனக்கு கால் பண்ணிடுவாரு, சரிதானா என்றான். அவளுக்கு மனம் முழுவதும் நிம்மதியும் சந்தோஷமும் பரவியது. தன்னோட கணவனோட மார்பில் அழகா சாஞ்சுக்கிட்டான் சிவன்யா. அவளை தன்னோட பொக்கிஷமா நினைச்சு இறுக்கமா அணைச்சுக்கிட்டான் ருத்ரன். அவங்க திட்டம் பிட்டபடி அடுத்த நாள் ஃப்ளைட்ல சென்னைக்கு கிளம்பினாங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா வசுந்தரா. அவளால் எதுவுமே பண்ண முடியல. சிவன்யா நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கும் வினிதோ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். நீங்க போயிட்டு வாங்க சார், நீங்க வர்ற வரைக்கும் வெண்பாவை நான் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறேன். 2 நாள் ஆஃபீஸ்க்கு லீவே போட்டுடுறேன் என்றான் வினித். ருத்ரன் வினித்தோட பதிலை கேட்டதும் நிம்மதி அடைஞ்சான். சரிதான் வினித், நீங்க பார்த்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க என்றவன் தன்னோட மனைவியை அழைச்சிட்டு மாமியார் வீட்டுக்கு விமானத்திலேயே பறந்தான். போகும்போது சிவன்யாவை ஒரு நிமிஷம் கூட ஃப்ளைட்ல தனியா உட்கார விடல. அவளுடைய கைகளை இறுக்கமா பற்றியபடி போனான். சிவன்யாவிற்கு ருத்ரனோட நடவடிக்கையெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. இவன் என்ன இப்படி மாறிட்டான்னு ரொம்ப வியப்பா நினைச்சா. சிவன்யாவோட வீட்டுக்கு வந்ததும் அவங்க கார்ல இருந்து இறங்கினதை பார்த்த வேணுகோபாலுக்கு நம்பவே முடியல. உலகமே தலைகீழா சுற்றுறது போல இருந்தது. ருத்ரன் தன் பெண்ணை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து விட்டான் அப்படிங்கிறத நம்பவே முடியாம பார்த்தாரு. வீட்டுக்கு வெளியே நின்னபடி ஆச்சரியத்தோட அவங்க 2 பேரையும் ஒரு நிமிஷம் முழுசா பார்த்துக்கிட்டே நின்னாரு. அப்பா என்று அழைச்ச தன்னோட பொண்ணை பார்த்தவுடன் அந்த மனசு கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு கதறி அழுதாரு. தன்னோட அப்பா அழறத பார்த்த சிவன்யாவுக்கும் தாங்க முடியாத வேதனை மனசுல எழுந்தது. ஓடிப்போய் தன் அப்பாவை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. தன் மகளை அணைச்சிக்கிட்டவரு தன்னை வெகுவா சமாதானம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து, ஏய் ருக்மணி, யார் வந்திருக்கா பாருடி, நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, வா வா சீக்கிரமா வா, வரும்போது ஆர்த்தி எடுத்துட்டு வா என்று கூவினார். உடனே ருத்ரனை பார்த்து திரும்பி, வாங்க மாப்பிள்ள, இல்ல இல்ல வாங்க சார் என்று கூறியவரை புன்னகையுடன் பார்த்தான் ருத்ரன். என்ன நீங்க மாப்பிள்ளைன்னே கூப்பிடலாம், நான் உங்க மாப்பிள்ளையா தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் என்றான் சிரித்த முகத்துடன். அதை கண்டவருக்கு தான் எடுத்த ஜென்மமே நிறைவேறியது போல ஒரு உணர்வு. ஓடிப்போய் ருத்ரனோட கைகளை இறுக்கமா பிடிச்சிட்டாரு. அவனுடைய கைகளை தன்னோட கண்களை வச்சு கதறி அழுதாரு. அடடா, என்ன மாமா இது, பெரிய மனுஷன் நீங்க, இப்படி ரோட்ல நின்று அழறதெல்லாம் சரியாவா இருக்கு என்று அவரை சமாதானம் பண்ணா ருத்ரன். உடனே உள்ள இருந்து ருக்மணி ஆர்த்தி தட்டோட வெளியில ஓடி வந்தா. ருத்ரனையும் சிவன்யாவையும் பார்த்து கண்கள்ல கண்ணீர் விட்டபடி புடவை முந்தானியை எடுத்து கண்களையும் மூக்கையும் தொடச்சுக்கிட்டா. வாடாமா சிவன்யா, எப்படி இருக்க, வாங்க மாப்பிள்ள என்றவர் 2 பேரையும் ஒட்டுக்கா நிறுத்தி ஆரத்தி சுற்றி உள்ள அழைச்சிட்டு போனா ருக்மணி.
அவங்கள மரியாதைத்தனமா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்த ருக்மணி சிவன்யாவை பார்த்து, சிவன்யா, உன்னோட ரூம் அப்படியே தான் இருக்குமா, யாரும் அதை பயன்படுத்தவே இல்லை, நீ அவரை உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போமா, மாப்பிள்ளைக்கும் உனக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன் என்று சந்தோஷமா சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள ஓடிப்போனா ருக்மணி. தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த சிவன்யாவுக்கு கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. நன்றியோட ருத்ரனை பார்த்தா சிவன்யா. அவனும் அவளை பார்த்து புன்னகைத்தான். இந்த சந்தோஷம் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்க போகுதுன்னு தெரியாமையே. மிதுன் அலுவலகத்திற்கும் அபிநயாவும் சிவாங்கினியும் கல்லூரிக்கும் போயிருந்தனால அவங்க வீட்டில் இப்போ யாருமே இல்லை. மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டான் ருத்ரன். மாலை பொழுதுல வீட்டில் ஒரே ஆரவாரமாக இருந்தது. என்னவோ ஏதோன்னு பதறி எழுந்தான். வெளியில வந்து பார்த்தவன் ஒரு வினாடி திகைச்சு போய் நின்னான். சிவாங்கினியும் சிவன்யாவும் அபினவும் மிதுனும் நால்வரும் ஒருவரை ஒருவர் பேசிட்டு கலாட்டா பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு விளையாண்டு இருந்தாங்க. அதை பார்த்தவனுக்கு தனக்குன்னு இது மாதிரி யாரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படி இருந்த ஒரே தங்கச்சியும் இப்போ படுத்த படுக்கையா கிடக்கிறா என்று நினைச்சவனுக்கு திடீர்னு சிவன்யா மேல சுருக்குன்னு ஒரு கோபம் கூட வந்தது. தன்னோட சொர்க்கத்தையே பாழாக்கினவ இவன், ஆனா இவ மட்டும் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு ஒரு நிமிஷம் தலையை குலுக்கிக்கிட்டான். சிச்சி, இதெல்லாம் என்ன நினைப்பு, அப்படிலாம் நினைக்க கூடாது, வெண்பா கண்ணு விழிச்சா என்ன வேணாலும் நடக்கலாம் என்று நினைச்சவன் புன்னகைத்தபடி அவங்க இருக்கிற இடத்த நோக்கி நகர்ந்தான். ருத்ரன் எழுந்து வர்றதை கண்ட 4 பேரும் இருந்த இடத்துலயே உறைஞ்சு போனாங்க. இதை பார்த்த ருத்ரன் திகைச்சபடி அவங்க பக்கத்துல வந்தான். இப்போ ருத்ரன் ஏதாவது சொல்வானோங்கிற பயம் அந்த 4 பேருக்கும் இருந்துச்சு. ஆனா அவனும் சிரிச்சபடி எல்லாரையும் நோக்கி வந்தது அவங்களுக்கு பயத்தை போக்குச்சு. மாமா என்று அழைச்ச மிதுன் மரியாதையோடு எழுந்து நின்னான். அபினவும் சிவாங்கினியும் மாமான்னு கூப்பிட்டு அவன் இருபுறமும் வந்து இரு கைகளையும் பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கையை அபினவும் மற்றொரு கையை சிவாங்கினியும் பிடிச்சு குதிச்சுட்டு இருந்தாங்க. ருத்ரனால அவங்க செய்கையை நம்பவே முடியல. சிவன்யா கூட எவ்வளவு அன்பா பழகினாங்களோ அதே அன்பு தங்கிட்டையும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப நெகிழ்ந்து போச்சு. அவங்க 2 பேரையும் புன்னகையோட ரசிச்சு பார்த்தான். மாமா, நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, நீங்க வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்றாள் சிவாங்கினி. அபினவ் ருத்ரனோட கைகளை இறுக்கமா பிடிச்சபடி கண்கள்ல கண்ணீரோட, அக்காவை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா, அக்காவை பார்க்காம நாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா என்றான். மிதுன் மட்டும் ஒரு ஓரத்துல நின்னபடி முகம் சிவந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்த ருத்ரனுக்கு மனசு ஏதோ போல ஆச்சு. என்ன மிதுன், உன்னோட வேலையெல்லாம் பரவாயில்லையா என்று சகஜமா கேட்டபடி அங்க இருக்கிற சோஃபாவில் வந்து உட்கார்ந்தான். அந்த குரல்ல சற்று நிதானிச்ச மிதுன், பரவாயில்லைங்க மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நன்றி, இந்த வேலையை நீங்க எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு என்றான் மெல்லிய குரலில். அதை கேட்ட ருத்ரனோ, அதனால் என்ன, இந்த வேலையை நீ பொறுப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்கி அங்க ப்ரமோஷன் வாங்கிடு, அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி என்றான். சரிங்க மாமா என்றான் அமைதியாக தலையாட்டியபடி. அப்போ கிச்சன்ல இருந்து ருக்மணியோட குரல், டேய் மிதுன், மிதுன் இங்க கொஞ்சம் வாடா, மளிகை சாமானமெல்லாம் கொஞ்சம் வாங்கணும், சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா என்று கூப்பிட்டா. அதை கேட்டவன் தன் மாமா கிட்ட திரும்பி புன்னகையோட தலையசிச்சுட்டு கிச்சனுக்கு ஓடி போனான். தன்னோட அம்மா கொடுத்த மளிகை லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு கடைக்கு போனான் மிதுன். சிவாங்கினியும் அபினவும் ருத்ரனை விடவே இல்லை. மாமா, நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, வாங்கலேன், கொஞ்ச நேரம் கேரம் போர்டு விளையாடலாம், உங்களுக்கு கேரம் விளையாட தெரியுமா என்றான் அபினவ். ஓ தெரியுமே என்று ருத்ரன் சொல்ல உடனே கேரம் போர்டை எடுத்துட்டு வந்து நடு ஹாலில் உட்கார்ந்தபடி அபினவ் ஒரு புறம், சிவாங்கினி ஒரு புறம், ருத்ரன் ஒரு புறம்னு உட்கார்ந்தாங்க. சிவன்யா மட்டும் விளையாடாம தனியா அமைதியா உட்காண்டிருந்தா. அதை பார்த்த அபினவ், அக்கா அங்க உட்காந்து என்னக்கா பண்ற, வா மாமாவுக்கு எதிர்ப்புறம் ஒரு இடம் இருக்கு பாரு, வந்து உட்காரு விளையாடலாம் என்றான். அதை கேட்ட சிவன்யா, இல்லடா எனக்கு அம்மா கூட கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன் என்றாள். அப்படி சொல்லிட்டு எழுந்து கிச்சனுக்கு போக முயற்சி பண்ணான். ஆனா தன்னை தாண்டி செல்லும் சிவன்யாவோட புடவை முந்தானியை பிடிச்சு இழுத்தான் ருத்ரன். அதை கண்டு சிவன்யா திடுக்கிட்டு திரும்பினான். அபினவும் சிவாங்கினியும் இங்கிதம் கருதி கேரம் போர்டில் இருந்த காய்களை அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. தன்னோட தம்பி தங்கைகளை பார்த்துட்டு ருத்ரனை திரும்பி பார்த்து முறைச்சா.
ஆனா ருத்ரனோ அதை கொஞ்சம் கூட கவனிக்காம, ஹேய், ஓவரா சீன் போடாத, வா வந்து உட்கார்ந்து ஒரு கேம் விளையாடு என்றான். இல்லைங்க, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு என்று அவசரமாக கூறியபடி நகர போனான். ஆனா ருத்ரனோ விடாக்கண்டனாக அவளுடைய புடவை முந்தானியை இன்னும் இறுக்கமா பிடிச்சான். இவன் விடமாட்டான் போல இருக்கே என்று மனசில் நினைச்சவ, சரி விடுங்க, இந்த ஒரு தடவை மட்டும் ஆடிட்டு போறேன் என்ன என்றாள். பிறகு அவ ருத்ரனுக்கு எதிர்ப்புறம் வந்து உட்கார காய்களை அடிக்கதும் விளையாட்டு தொடங்குச்சு. முதல்ல விளையாட்டுத்தனமா விளையாட்டு இருந்த 4 பேரும் கொஞ்ச நேரத்துல கழிச்சு ரொம்ப சீரியஸாவே ஆட ஆரம்பிச்சாங்க. இறுதியில் ஜெயிச்சது ருத்ரன் தான். அதை கண்டு அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனா சிவன்யாவுக்கு நல்லா தெரியும், ருத்ரனை விட அபினவ் பிரமாதமா இதுல விளையாடுவான்னு. அவன் வேணும்னே தான் ருத்ரனுக்கு விட்டு கொடுத்துருக்கான். சிவாங்கினி கூட அப்படிதான், ரொம்ப நல்லா விளையாடுற பொண்ணு. ருத்ரனுக்கு விட்டு கொடுத்ததை உணர்ந்தவ தம்பிகளை பெருமையா பார்த்தா. ஆனா விளையாட்டுல ஜெயிச்ச ருத்ரனோ அபினவோட காதையும் சிவாங்கினியோட காதையும் ஒட்டுக்கா பிடிச்சான். ஹேய் வாண்டுகளா, எனக்கு நல்லா தெரியும் இந்த கேரம் போர்டை என்னை விட நீங்க 2 பேரும் நல்லா விளையாடுறீங்கன்னு. வேணும்னு தானே எல்லாரும் சேர்ந்து எனக்கு விட்டு கொடுத்தீங்க என்றவன் அவங்களுடைய காதை பிடிச்சு மேலே தூக்கினான். ஐயோ மாமா மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நிஜமாவே நீங்க ரொம்ப நல்லா விளையாண்டீங்க, நாங்க தான் தோத்து போயிட்டோம் என்றான் அபினவ். அதை நம்பாம 2 பேரையும் கேரம் போர்டிலிருந்து அந்த பக்கமா காதை பிடிச்சிட்டு நகர்த்தி கொண்டு வந்தான். ஐயோ மாமா விடுங்க மாமா, காது வலிக்குது 2 பேரும் கத்தினாங்க. அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. பொய் சொல்லி என்னை ஏமாத்தினதுக்கு 50 தோப்பு காரணம். 2 பேரும் போடுங்க என்றான். அந்த குரல்ல 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பயந்தபடி நின்னாங்க. ஆனா சிவன்யாவுக்கு ருத்ரனோட குரல்ல நல்ல வித்தியாசம் தெரியும். அவன் அதை சீரியஸா சொன்னாலும் அவங்க கிட்ட அவனுக்கு கோபமே இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டவ தன்னோட தம்பி தங்கையை பார்த்து மெதுவா புன்னகைச்சா. அந்த புன்னகையில 2 பேரும் சமாதானமானாங்க. சரி மாமா, இப்ப என்ன உங்களுக்கு 50 தோப்பு காரணம் போடும் அவ்வளவுதானே, தோ போடுறோம் என்று சொல்லிட்டு 1 2ன்னு எண்ணிக்கிட்டே தோப்பு காரணத்தை போட ஆரம்பிச்சாங்க 2 பேரும். அந்த காட்சியை வெளியே இருந்து உள்ள வந்த வேணுகோபால் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் மனசு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தது. ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. தன்னோட தோல்ல இருந்த துண்டை எடுத்து தன்னோட கண்களை தொடச்சுக்கிட்டாரு. பிறகு யாரையும் தொந்தரவு பண்ணாம மெதுவா ஹால் இருந்து கிச்சனுக்கு நழுவி போனாரு. ருக்மணி ருக்மணி, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு தட்டில் போட்டு தரையா என்றார். அந்த வார்த்தையில ருக்மணிக்கு தலையே புரியல, காலும் புரியல. தரையில கால் படவே இல்லை. மனுஷன் வீட்டில் சாப்பிட்டு எத்தனை மாசமாச்சு, அதுவும் என் கையால இதுவரைக்கும் அவர் சாப்பிட்டதே இல்லையே, இப்போ அவரா கேட்கிறாரு, அப்போ அவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம் என்று நினைச்ச மறுவினாடி, இதோ கொண்டு வரேங்க, இப்படி வந்து உட்காருங்க என்றபடி அவசர அவசரமா ஒரு பாய் எடுத்து கிச்சன்ல ஒரு ஓரத்துல போட்டா. அதுல உட்கார்ந்தவருக்கு தட்டுல சாப்பாடும் மதியம் சமைச்ச குழம்பு ரசம் பொரியல்னு எல்லாம் எடுத்து வச்சா. அவர் மன திருப்தியோட சாப்பிட்றத பக்கத்துல உட்கார்ந்தபடி கண்கள்ல நீரோட ரசிச்சுட்டு இருந்தா ருக்மணி. சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவுனதும் தன்னோட மனைவியோட முந்தானிலேயே தன்னோட கைகளையும் தொடச்சுக்கிட்டாரு. அந்த நேரத்துல ருக்மணிக்கு அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. கதறி அழுதா. என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நம்ம குடும்ப சூழ்நிலை, அதனாலதான் அந்த தப்பு பண்ணேன், மன்னிச்சிடுங்க என்று அவள் காலில் விழப்போனவளை தடுத்து நிறுத்தினார் வேணுகோபால். போதும் ருக்மணி, இத்தனை மாசம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். சிவன்யா முகத்துல இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷம் பார்த்தேன் தெரியுமா? அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிட்டேன். மாப்பிள்ளை நம்ம பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, அதை விட வேற என்ன வேணும் என்று குரல் தழுத்தழுக்க பேசினாரு. சரி, அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சியா என்றார். இல்லைங்க, தோ மிதுனை இப்பதான் கடைக்கு அனுப்பியிருக்கேன், அவன் கடலை மாவு வாங்கிட்டு வந்த உடனேயே நம்ம பஜ்ஜி போண்டா சுட்டு கொடுத்துடலாம் என்றாள். சரி சரி வா, நானும் உனக்கு உதவியா இருக்கேன், வெங்காயத்தை கொடு, நான் கட் பண்ணி தரேன் என்றார். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க போய் ஹாலில் குழந்தைங்களோட இருங்க என்றாள். அட, அங்க இருக்கிறது சின்னஞ்சிறுசுங்க, ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்குதுங்க, நம்ம போனா மரியாதை நிமித்தமா அவங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திப்பாங்க. வேண்டாம், வீடு ரொம்ப நாள் கழிச்சு கலகலன்னு இருக்கு, அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டுமே, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நான் செஞ்சு தரேன் என்றார். ருக்மணியும் கணவன் சொல்வதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கீழே எடுத்து வச்சா.
ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட் பண்ணி கொடுத்தாரு வேணுகோபால். கொஞ்ச நேரத்திலேயே மிதுன் வர அவன்கிட்ட இருந்து மளிகை சாமானத்தை வாங்கிக்கிட்டவன் மிதுனை அனுப்பி வச்சா. மிதுன் இப்போ வந்து அவங்களுடைய கலாட்டாவிலேயே கலந்து கொண்டான். சிவாங்கினியும் அபினவும் தோப்பு காரணம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சான். மாமா, இவங்களுக்கு நல்லா வேணும். என்னை எவ்வளவு ரகலை பண்ணுவாங்க தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் இந்த வாண்டுகளுக்கு தான் எப்பவும் சப்போர்ட். என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 50 தோப்பு காரணம் போட சொல்லுங்க மாமா என்றான் மிதுன். அதை கேட்ட அபினவ் சிவாங்கினியும் மிதுனை அடிக்க வர அவன் ஹாலை சுற்றி ஓட ஆரம்பிச்சான். நடுவுல ருத்ரனும் சிவன்யாவும் நின்றுட்டு இருக்க 2 பேரையும் சுத்தி சுத்தி 3 பேரும் ஓடினாங்க. இந்த காட்சியை பார்த்த சிவன்யாவுக்கு மனசெல்லாம் சந்தோஷத்துல நிறைஞ்சு போச்சு. தன் கணவனை மறுபடியும் நன்றியோடையே பார்த்தா. சிவன்யாவோட பார்வையை புரிஞ்சுக்கிட்ட ருத்ரன் அவருடைய தோலை தொட்டு சமாதானம் பண்ணான். பிறகு அவங்களுடைய விளையாட்டுல ஆர்வத்தோட கலந்துக்கிட்டான். மீண்டும் கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு சூடா பஜ்ஜியும் போண்டாவும் காஃபியும் கொடுத்தாங்க. சுட சுட அதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்போ சிவன்யா ஆட்டத்துல கலந்துக்கவே இல்லை. ருத்ரனோட பக்கத்துல உட்கார்ந்து அவனுடைய ஆட்டத்தை ரசிச்சுட்டு இருந்தா. இந்த இனிமையான மாலை பொழுத ரசிச்சபடியே சிற்றுண்டிய சாப்பிட்டுக்கிட்டு சிவன்யாவோட தம்பி தங்கைகளோட விளையாடிட்டு இருந்தான் ருத்ரன். பின்வரும் விளைவுகள் எதுவும் தெரியாம